அந்த ரேம்ப் வாக்கெல்லாம் பார்க்கும்போதே அந்த நாள் ஞாபகம் வருதா உங்களுக்கு? அதாவது வந்து எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோயில் கூட நடக்கும். அந்த கோயில் கூட நடக்கும் மஞ்சர சாமி ஆடம் மஞ்சர உடம்பு வந்து ஒரு சிலுக்கும். அந்த சிலுக்க வந்து நம்ம இந்த மாநாட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா அந்த படையல் பூஜை எதிர்கட்சிகள். ஆமா, எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறத விட அண்ணா மேடையிலே சொன்னது வந்து நம்மளோட எதிரி டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே, ரெண்டே இதுக்கு தான் போட்டிட்டாரு. அதை நாங்க 2026ல நாங்க கண்டிப்பான முறையில வந்து நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். இருந்தாலும் கூட்டணி வைக்கணும்னு ஒரு இது போய்கிட்டு கூட்டணி வைக்கணுங்கன்னா கூட்டணிக்கு வந்து இப்போ நாங்க ஒரு ஆளை நாங்க தேடி போகவே இல்லை. எங்களை தேடி யார் வந்தாலும் நாங்க வந்து அதை ஏத்துக்கிறதுக்கு வந்து நாங்க தயாராக தான் இருக்கோம். மொத்தத்துல மாநாடு 2026 யாருக்கானதா இருக்கும்? 2026ங்கிற அண்ணன் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிடுவோம். அதுதான் அரசியல் ரீதியாகவும் சரி, நம்ம மக்கள் ரீதியாகவும் பார்த்தாலும் கருத்து கணிப்புல நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. நிறையா வலைதளத்தில் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட் மீடியா சேனலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் நியூஸ் சேனலாக ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், எல்லா வலைத்தளங்களையுமே அண்ணன் தளபதியார்களுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் கருத்து கணிப்பில் அதிகப்படியான வாக்குகள் வந்துட்டு இருக்கு. மேபி பார்க்கலாம்.